ஐயா சொன்னதுல 100க்கு 100 எல்லாமே உண்மைதான். அப்பாவுக்கு கால்ல ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது உண்மையானது தான். அதே போல பாத்தீங்கன்னா, அவர் உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல. ஆனா என் தம்பிக்கு பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான். 100% உண்மைய அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப நன்றி. கன்னிராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் 4, 2025. கன்னி ராசிக்குரிய உத்திரம், அஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரத்தினருக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம். உத்திரம், அனுசரித்து செல்லவும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில விஷயங்களில் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய நாள். எதையும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் அணுகாமல் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். பணியிடத்தில் முக்கியமான முடிவுகளை மற்றவர்களுடன் கலந்தாலோசித்து எடுக்க வேண்டும். மேலதிகாரிகளின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது நல்லது. புதிய திட்டங்களை முன்வைக்கும் முன் அதன் செயல்பாடுகளை விரிவாக புரிந்து கொள்ளுங்கள். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். உங்கள் தொழில் வளர்ச்சிக்காக தேவையான மாற்றங்களை மெதுவாக செய்து செல்லுங்கள். சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் வரை அமைதியாக செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இதில் அதிக ஈடுபாடு கொள்ளாமல் அமைதியாக இருக்கவும். உறவினர்களுடன் மனமொத்த பேச்சுக்களை முன்வைப்பது நல்லது. உடல் நலம், அதிக வேலைப்பளுவால் சோர்வு ஏற்படும். மன அழுத்தத்திலிருந்து விடுபட தியானம் அல்லது யோகா போன்ற செயல்பாடுகளை மேற்கொள்ளலாம். பரிகாரம்: கணபதி வழிபாடு செய்யவும். நீல நிற உடைகள் அணிவதை தவிர்க்கவும். அஸ்தம், பொறுமையுடன் செயல்படவும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுமை மிக முக்கியமானது. எதிர்பார்த்த பல விஷயங்களில் தாமதங்கள் ஏற்படலாம். பணியிடத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு உடனடி பலன் கிடைக்காமல் இருந்தாலும் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். சக ஊழியர்களுடன் மதிப்புமிக்க உறவை பேணுவது நல்லது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கு இது சரியான நாள் அல்ல. சிறிய நஷ்டங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் நிலைமை விரைவில் சரியாகும். குடும்பத்தில் சில மன அழுத்தங்களை சந்திக்க நேரிடலாம். ஆனால் பொறுமை கொண்டு பார்த்தால் இந்த நிலை விரைவில் சரியாகும். குடும்பத்தினர் உங்கள் முடிவுகளுக்கு ஆதரவளிக்கலாம். உடல் நலம், சிறிய தலைவலி அல்லது தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளவும். பரிகாரம்: துர்க்கை அம்மனை வழிபடவும். பருப்பு வகைகள் அதிகம் சேர்த்த உணவுகளை தவிர்க்கவும். சித்திரை, ஆர்வமின்மையான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆர்வமின்மை காணப்படும். செய்த வேலைகளில் உற்சாகம் குறைவாக இருக்கலாம். பணியிடத்தில் சில விஷயங்கள் உங்கள் எதிர்பார்ப்பிற்கு விரோதமாக செல்லலாம். இதனால் ஒருவேளை உங்கள் ஆர்வம் குறையக்கூடும். ஆனால் உங்களின் உறுதி மற்றும் விடாமுயற்சியால் நிலைமை மேம்படும். தொழிலில் முதலீடுகளை மேற்கொள்ளும் முன் எவ்வித அவசரத்தையும் தவிர்க்க வேண்டும். உற்சாகம் இல்லாத உணர்வு காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது. குடும்பத்தில் உறவினர்களிடமிருந்து சில ஆதரவு குறைந்ததாக தோன்றலாம். ஆனால் இது தற்காலிகம் என்பதால் மன அழுத்தம் கொள்ள வேண்டாம். உடல் நலம், மன அழுத்தத்தால் உடல் சோர்வு ஏற்படலாம். ஓய்வுக்குரிய நேரத்தை குறைக்காமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். பரிகாரம்: முருகன் வழிபாடு செய்யவும். புத்தகங்களை படிக்க நேரம் ஒதுக்கவும். கன்னி ராசிக்கான முக்கியமான குறிப்புகள்: உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரத்தினருக்கு இன்று அனுசரித்து செல்லும் நிலை, பொறுமை தேவைப்படும் சூழ்நிலை, ஆர்வமின்மை காணப்படும். எந்த முடிவுகளையும் நிதானமாக எடுப்பது நல்லது. இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்.